புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? பொறுப்பு. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை ஒவ்வொரும் சரியாக அதை கையாளும் போது அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பை அது பொறுப்புடன் யாரெல்லாம் அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்க உயர்ந்த நிலையை அடைவாங்க. தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய வேலையை யார் ஒருவர் அதை பொறுப்புடன் செயல்படுத்துகிறாங்களோ செய்கிறார்களோ அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அவங்க உயர்ந்த நிலையை அடைவாங்க. தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கிறார். அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றபடி திறமைக்கு தக்க சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அந்த கொடுக்கிற பொறுப்புகளை யார் பொறுப்புடன் செய்கிறார்களோ, யார் அந்த வேலையை பொறுப்புடன் செயல்படுத்தாங்களோ அவங்க நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு போவாங்க. ஒரு வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் தங்கள் கொடுக்கப்படுகிற ஒரு சிறிய வேலையை அதை பொறுப்புடன் செய்து அதை கொடுக்கும்போது அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகள் அதை பார்த்து அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன், உயர்ந்த நிலை அடைய அவங்க சில காரியங்களை செய்கிறாங்க. ஒரு உலகத்திலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அப்போது தேவன் உங்களிடத்தில் கொடுக்குற வேலையை நீங்கள் அதை பொறுப்புடன் செயல்படுத்தும் போது நிச்சயமாக நீங்களும் உயர்ந்த நிலையை அடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, இந்த பொறுப்பு என்ற தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். இதில் யார் பொறுப்புடன் செயல்பட்டான்னு பார்க்கும்போது தேவ பிள்ளைங்க நிறைய பேர் பொறுப்புடன் செயல்பட்டிருக்காங்க. இன்றைக்கு நாம் யார் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தா தாவீதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, தாவீது பொறுப்புள்ள மனிதன். தன் கொடுக்கப்பட்ட வேலையை அதை பொறுப்புடன் அவர் செயல்படுத்துகிறவர். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனம் வரைக்கும் அதில் ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மராக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்போது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே ஈசாய் என்கிற ஒரு மனிதன், அது தாவீதோட தகப்பன். அவர் தன்னுடைய இளைய மகன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இளைய மகனை கூப்பிட்டு, நீ வா, நம்ம சகோதரர் அண்ணன் தம்பிங்கெல்லாம் எல்லாமே அவங்க யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, ஏலா பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு நிற்கிறாங்க, அங்கே போனவங்க என்ன ஆச்சுன்னு தெரில, அதனால் நான் கொடுக்குற சில சாப்பாட்டு பொருளெல்லாம் கொண்டு போய் 1000 பேருக்கு தலைவனத்தில் கொடுத்து அவங்க சுக செய்தியை விசாரித்து கேட்டு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இப்போது தாவீது புறப்பட்டு வருகிறார். நான் அவனை அனுப்ப போகிற வான்னு சொன்ன உடனே தாவீது அப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சவுல் சரியில்லாதனால இப்போது ஈசாயினுடைய மகனிடத்தில் ஈசாயுடைய குமாரில் ஒரு அபிஷேகம் பண்ணி சொல்லி அனுப்பிட்டார். இப்போ சாமுவேல் வராரு. வந்து ஈசாய்கிட்ட கேட்கும் போது ஈசாய் தான் மூத்தமன் நிறுத்துறாரு. மூத்தமன் அபிஷேகம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்ற, இவனெல்லாம் நான் புறக்கணித்தன்றாரு. அப்படியே ஒவ்வொன்றாக அவர் சொல்லி கொண்டு வர யாருமே இல்லை. கடைசியில் சாமுவேல் கேட்குறாரு ஈசா இடத்துல,
உன்னுடைய பிள்ளைங்க இவ்வளோதானா என்று சொல்லி கேட்கும் போது, இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், கடைசி மகன், அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஈசாய் தாவீதை ஏன் ஆடு மேய்க்க வைக்கணும்? மற்ற இருக்கிற பிள்ளைங்களாம் சில பேர் வீட்டில் இருக்கிறானுங்க, சில பேர் இராணுவத்தில் இருக்கிறானுங்க. ஆனால் தாவீதை மாத்திரம் ஏன் ஆடு மேய்க்க வைக்கணும் அப்படி என்று சொல்லி நான் ஒரு முறை யோசித்தேன். ஏன் ஆடு மேய்க்க தாவீதை அனுப்பினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது பொறுப்புள்ள மனிதன். மற்ற இருக்கிறவங்களாம் இராணுவத்துக்கு போவாங்க, யுத்தம் பண்ண, சண்டை பண்ணாங்க, வந்துடுவாங்க. வேற காட்டுக்கு போவாங்க, வேட்டையாடம் கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்த்துருவாங்க. பட் அவங்களால ஒரு பொறுப்பாக ஒரு காரியத்தை செய்து முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் தாவீது அப்படி அல்ல, முன்னேற்றத்தை கொண்டு வருகிறவன். அது கொடுக்கப்படுகிற பொறுப்பை முன்னேற்ற பாதையில் கொண்டு வருகிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்போ ஆடுகளை எல்லாரும் மேய்க்க முடியாது, தாவீதான் மேய்க்க முடியும். அப்போ தாவீதை ஆடு மேய்க்க தகப்பனை அனுப்பினார். இந்த நாட்களில் ஆடு வந்து நம்ம காலையில் ஓட்டி கொண்டு போய் மாலையில் ஓட்டி கொண்டு வந்துடும். ஆனால் அந்த நாட்கள் அப்படி அல்ல, ஆடுகளை மேய்க்க ஒரு குழுவாக போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் கூட ஆகும். அங்கங்கே தங்கி ஆடுகளை மேய்த்து அவங்க பின்பு புறப்பட்டு அவங்க இடத்துக்கு வருவாங்க. அது வரலங்கட்டும் கொஞ்சமாக போகிற ஆடுகள், சில ஆடு குட்டி போட்டு நிறைய ஆடுகள்லாம் கூட வருவது உண்டு. அது மாத்திரமல்ல, தாவீது ஆடுகளை மேய்ப்பதில் கவனம் உள்ளவனாக இருந்தான். ஒரு முறை கோலியாத்தை கொல்லுவதற்கு தாவீது போகும்போது, அப்போது சவுல் சொல்கிறாரு, நீ இந்த உடைகளை போட்டு கொண்டு போன்னு சொல்லும் போது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பார்த்துறேன்னு சொல்லும் போது, அப்போ சவுல் சொல்கிறாரு, நீ அவனோட யுத்தம் பண்ண முடியாது, அவன் சிறு வயதுமே யுத்த வீரன் சொல்லும் போது, அப்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார் தாவீது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாவே, ஒரு விஷயம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் வந்தது. அதோட வாய்க்கு என்ன பண்ணேன்னா, இந்த ஆடுகளை தப்பி விட்டேன். நான் ஒருவன் பார்த்து வாய் பீறி போட்டேன். இன்னொரு முறை கரடி வந்தது, அதோடைய கைக்கும் நான் ஆடுகளை காப்பாற்றினேன். நான் ஒருவன் மாதிரி செய்தேன்னு சொல்றார். அப்போ தாவீது ஆடுகளை எந்த மிருகத்துக்கும் இரையாக கொடுக்க விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு விழிப்புடன் இருந்து அந்த ஆடுகளை பொறுப்புடன் அவர் பாதுகாத்தார். அப்ப தாவீது ஆடுகள் மேய்ப்பதில் பொறுப்புள்ள மனிதனாக இருந்தான். ஆனால் தான் ஈசாய் தன் இளைய மகனை ஆடு மேய்க்க வைத்தார். அது மாத்திரமல்ல, இப்போது சகோதர சுக செய்தி விசாரிக்க ஈசாய் சொல்றாரு, தாவீதை நோக்கி நான் அனுப்ப வான்னு சொன்ன உடனே தாவீது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்துடலங்க. அந்த 20ஆம் வசனத்துல அதில் வாசித்து பார்த்தா சொல்லப்படுது, தாவீது அதிகாலை எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தன்னை கற்பித்தபடி எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த 20ஆம் வசனத்தை கவனிங்க. இப்ப ஈசாய் தாவீதை கூப்பிட்ட உடனே ஆடுகள் எக்கெடுகதியா போட்டோம், அது எனக்கு என்ன என்று சொல்லி அவர் விட்டு விடவில்லை. அவர் என்ன பண்றாரு பாருங்க, தாவீது அதிகாலை எழுந்தாராம். பொறுப்புள்ள மனிதருங்க அதிகாலை எழுந்திருப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஆமா, பொறுப்பு இல்லாம தான் நல்லா தூங்குவாங்க. போது வெடித்ததுன்னு தெரியாது, என்ன பண்ணுன்னு தெரியாது. நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போனேன். வெளிநாட்டுக்கு போகும்போது என் கூட ஒரு ஃப்ளைட்டில் ஆப்போசிட்டில் உட்காந்தார். அந்த மனுஷன் வந்து உக்காந்து கண்ணை மூடி தூங்கின மனுஷன் அதோட ஃப்ளைட் நிற்கும் போது தான் ஏஞ்சார். பின்பு இமிகிரேஷன் வந்தார். அங்கே சில ப்ராப்ளங்கள் நடந்தது. அங்கேயும் அந்த மனுஷன் தூங்கி கொண்டே இருந்தான். பாருங்கள், அந்த தூங்கி கொண்டு இருந்தால அவருக்கு வர வேண்டிய அந்த காரியெல்லாம் கேன்சல் திருப்பி அனுப்பிட்டாங்க. அவரை தூங்கி கொண்டே இருந்தார். பாருங்க, தாவீது இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்தார். பொறுப்புள்ளவங்க அதிகாலை எழுந்திருப்பாங்க. ஏன்னா இவர் தன் தகப்பனு கொடுத்த வேலையை சரியா செய்யணும்னா அதிகாலை எழுந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எப்போல்லாம் போக முடியாது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்போ பொறுப்புள்ளவங்க அதிகாலை எழுந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, ஆடுகளை யாருக்கிட்ட ஒப்படைக்கலைங்க, யாருக்கிட்ட விட்டுட்டு போல. ஆடுகளுக்கு எந்த சேதம் வரக்கூடாது. நான் இல்லாத போது சிங்கம் வந்து விடக்கூடாது, நான் இல்லாத போது கரடி வந்து விடக்கூடாது, வேற யாரும் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போயிடக்கூடாது, ஆடுகளுக்கு எந்த விதம் பாதிப்பு வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஆடுகளுக்கு காவலாளிகளை ஏற்படுத்தி வைத்து விட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வராருங்க. அப்போ பொறுப்புள்ள மனுஷன் தான் தாவீது. தான் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அதை பொறுப்புடன் செயல்படுறாரு பாருங்களேன். அவர் அதிகாலை எழுந்திருக்கிறாரு. அடுத்த ஆடுகளை காவலாளி வசமாக ஒப்புவிச்சுட்டு வரார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மறுபடியும் வந்து அந்த வேலையை பார்க்கணும். அவர் அதை பொறுப்புடன் அவர் செயல்படுறார். அப்ப தாவீது பொறுப்புடன் அந்த ஆடுகளை மேய்ப்பதில் அவர் அழகாக செயல்பட்டாருங்க. தன் தகப்பன் நம்பி கொடுத்த வேலையை பொறுப்புடன் செயல்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் தான் தாவீது உயர்ந்த நிலையை அடைய தேவன் உதவி செய்தார்.
கொடுக்கப்பட்ட இந்த சிறிய ஆடுகளே இந்த வேலையே பொறுப்புடன் செய்யறன்னு சொல்லி ஆண்டவர் ஜனங்களை மேய்க்கும்படி ராஜாவாக அவர் ஏற்படுத்தினாருங்க. பாருங்களேன், கர்த்தநாம ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலுடைய காலம் முடிஞ்சது. சவுலுடைய காலம் முடிஞ்ச பிறகு இப்ப இஸ்ரவேல் ஜனங்க தாவீது கிட்ட வராங்க, வந்து சொல்றாங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எபிரோனில் இருக்கிற தாவீதில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவை இருக்கும் போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேல் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரு என்றார்கள். இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவளோடு உடன்படிக்கை பண்ண பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபுரம் பண்ணினான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைங்களே, பாருங்க, தனக்கு தகப்பன் கொடுத்த அந்த பொறுப்புகள் மீது அக்கறை உள்ளவனா இருந்து அவன் செயல்பட்டதுனால அவன் செய்த அந்த வேலையை கர்த்தர் பார்த்தாருங்க. நமக்கு கொடுக்கப்படுற வேலையை யார் பார்க்குறாங்க இல்லையோ, கர்த்தர் பார்க்குறார். அதை பார்த்து நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் ஒருவேளை உங்களிடத்துல யாராவது பொறுப்பு கொடுத்தானா அதை மனுஷர்கள் பார்த்து மெச்சிக்கொள்வா என்பதற்காக நீங்கள் செயல்படாமல் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை உத்தமமாக நீங்கள் செய்து பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலை அடைய செய்வார். இங்கே தாவீது பொறுப்புடன் அந்த ஆடுகளை மேய்த்ததுனால இப்போ தேசத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இப்போது தாவீதுக்கு கர்த்தரே கொடுத்தாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ அங்கே எல்லா முழு இஸ்ரவேலுக்கும் இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில் ஒரு சிறிய பொறுப்பு உள்ளவர்களாங்க இருக்கா, சிறிய வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதை பொறுப்புடன் நீங்கள் செயல்படுத்தும் போது தேவன் உங்களை தாவீதை போல உயர்ந்த நிலையை அடைய செய்வார். ஆண்டவர் ஒரு முறை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வாமையை ஒன்று சொல்கிறாரு. ஒரு எஜமான் தூரதேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தங்கிட்ட இந்த பணத்தெல்லாம் எடுத்து அது வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போனாராம். ஒருத்தனுக்கு 5 தாலந்தும், இன்னொருவனுக்கு 2 தாலந்தும், இன்னொருவனுக்கு 1 தாலந்தும் கொடுத்துட்டு போனாராம். அவனுக்கு திறமைக்கு தக்க அந்த தாலந்து கொடுத்துட்டு போனாராங்க. 5 வாங்கினவன் அதை பொறுப்புடன் அதை செயல்பட்டு 10ஆக சேர்த்தான். 2 வாங்கினவன் அதையும் அவன் அதை பொறுப்புடன் செயல்பட்டு 4ஆக வைத்திருந்தான். ஆனால் 1 வாங்கினவன் இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி 1ஆக தான் வைத்திருந்தான். அவன் கடைசியில் ஒரு நன்மையும் அவன் பெற முடியல. தான் கொடுக்கப்பட்ட அந்த 1 தாலந்தை அதை வைத்து அவன் அழகா பொறுப்பா செயல்படாம அதை வீணாக்கி விட்டான். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்போது எஜமான் வந்து கேட்கிறாரு. 5 வாங்கினவன் சொல்றான், ராஜாவே எஜமானே, நீ கொடுத்ததை நான் உண்மை உத்தமாக செய்து 10 சம்பாதி வைத்திருக்கேன்னு சொல்லும் போது, உண்மை உத்தமான ஊழியக்காரனே, நீ என் ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்லி அந்த எஜமான் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்தது 2 தாலந்து வாங்கினு சொல்றான். நானும் இது போல் 4 வைத்திருக்கேன்னு சொல்லும் போது அவனையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறார். அது மாத்த 1 வாங்கினு சொல்றான். ஆண்டவரே, நான் ஒன்றையும் பண்ணுன்னு சொல்லும் போது வாங்கி 5 தாலந்து உள்ளவனுக்கு அதை கொடுத்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலையை நீங்கள் பொறுப்புடன் நீங்கள் செய்தால் அது நிச்சயமாக நீங்கள் முன்னேற்ற பாதையை நீங்கள் அடையலாம். சில சகோதரிமாருங்க இருக்கிறாங்க, சில சகோதரிமாருங்க தாங்கள் கொடுக்கப்பட்ட வீட்டு காரியங்களை கூட சரியாக செயல்படுத்த மாட்டாங்க. சரியாக செயல்படுத்தாமல் அதனால் அவங்களுக்கு சரியான ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருந்து கொண்டிருக்காங்க. சில வீடுகளுக்கு நான் போவேன், பார்த்தா துணி ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கும், என்னென்னமோ கச்சான் முச்சான் அப்படியே எல்லாமே இருக்கும். எந்த பொருளும் எங்கேயுமே இருக்காது. எல்லாமே வீடே ஒரு மாதிரி குப்பங்கூலமாக இருக்கும். அது ஏறக்கட்ட கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வீடு உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அதை நீங்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் அதில் தேவன் வந்து வாசம் பண்ணுவார். தேவன் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவார். சில சகோதரர் இருக்கிறாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. நான் ஒரு முறை பார்க்குக்கு எக்ஸசைஸ் பண்ண போனேன், நான் வாக்கிங் போகலான்ட்டு. அங்கே பார்த்தா சில பேர் வேலைக்கு போகிற மாதிரி வந்து பேக்கை வச்சுட்டு தூங்கினுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்கள ஒரு நிமிஷம் நான் பார்த்தேன். நான் ஏன் இங்கே வந்து தூங்குறாங்க? இவங்க நல்லா ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டு இங்கே வந்து தூங்குறாங்க.
கர்த்தநாம ஸ்தோத்திரம். அதுல சில பேர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செயல்படாம நேரத்தை வீணாக்குறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இடத்துல உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலையா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, ஒரு சபைக்குள்ளே நீங்க வேலை செய்யற ஆட்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை பொறுப்புடன் நீங்க செயல்படுத்துங்க, செய்யுங்க. ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலையை அடைய செய்வாருங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். தாவீது கொடுக்கப்பட்ட வேலையை அவன் பொறுப்புடன் செய்தான், உயர்ந்த நிலையை அடைந்தான். முழு தேசத்தை ஆளக்கூடிய பொறுப்பை தேவன் கொடுத்தார். இப்போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். என்ன சொல்லி ஜெபம் பண்ண போனா, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இவங்களை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில பொறுப்புடன் செயல்பட உதவி செய்யுங்கன்னு சொல்லி, பொறுப்புடன் இவங்க செயல்பட நீங்க உங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண போறேன். நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நான் பொறுப்புடன் செயல்பட எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லி கேளுங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த வேலை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய மகனுக்காக, உம்முடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் அன்றை இழந்து 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 இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க சுவாமி. ஏசப்பா, இதோ சுவாமி கர்த்தாவே, இவர்கள் வேலை செய்யக்கூடாதபடி, அதை பொறுப்புடன் செயல்படுத்தக்கூடாதபடி இவங்களை சோம்பல் படுத்துகிற, இவங்க நேரத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து துரத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஏசப்பா வேலைகளை பொறுப்புடன் செய்து இவர்கள் உயர்ந்த நிலை அடைய உதவி செய்யுங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமா கர்த்தங்களோடு கூட பேசியிருப்பேன்னு சொன்னால் திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜபிக்கணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக ஜபிப்பாங்க. உங்களுடைய ஜப குறிப்பு இருக்கமானா வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. அதை பார்த்து உங்களுக்காக ஜபிப்போம். இந்த வார்த்தை மூலமா கர்த்தங்களோடு கூட பேசியிருப்பேன்னு சொன்னா மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி ஃபிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.